லார்ட் ஆண்டவரே அவங்க நேசிக்கிறேன் ஏசப்பா உங்கள் சத்தத்தை கேட்டு ஆண்டவரே நான் வரேன் இந்த பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஏசப்பா. இதுங்கெல்லாம் ஒப்பு கொடுத்துச்சு இப்போ நான் ஒப்பு கொடுக்கலன்னா கஷ்டம் ஏசப்பா. நான் உங்களுக்காக வாழ்ந்தேன் ஏசப்பா, எனக்கு பலப்படுத்துங்க ஏசப்பா. உங்கள் ஊழியத்தை நான் செய்கிறேன் ஏசப்பா, நான் போகிறேன் ஏசப்பா உங்கள் ஜனங்களை காப்பாற்ற. ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு உங்களை நான் ஊழியத்தை செய்ய விட்டுருவேனா? என்கிட்ட நீங்க வராம இருந்துடுவீங்களா? உங்களுக்கு ஏத்த ஆவியை நான் அனுப்பி என் வசப்புக்குள்ள உங்களை நான் இழுத்து போட்டுக் கொள்ளுவேன். நீங்க என்னதான் ஆராதிப்பீங்க. ஆதனை உனக்கு இப்பதான் ஒப்பு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் என்னன்னா நடக்கட்டும், நான் ஆண்டவருக்காக நில்லுவேன். அப்பா ஹalleluya, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா ஒழித்து போய்க்கிறேனே அப்பா, நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்தரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ப்ரோ ப்ரோ இந்த பக்கம் ப்ரைஸ் தான் ப்ரோ. ப்ரைஸ் தான் ப்ரோ. இல்லை பேசலாம் இருங்க ப்ரோ. அதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகுது. காத்தாலே ஒரு சிகரெட் டென்ஷனாக தான் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்கும் ப்ரோ. ப்ரோ நேற்று தான் ஒப்பு கொடுத்தீங்களா ப்ரோ? இங்கே ப்ரோ எல்லாரும் தான் ப்ரோ ஒப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒன்றும் பாவம் இல்லை ப்ரோ. ப்ரோ நம்ம தான் கிறிஸ்தவர்கள் தானே, இப்படியெல்லாம் பண்ணலாமா? தப்பு தானே ப்ரோ? ப்ரோ இதெல்லாம் தப்பு இல்லை ப்ரோ, நம்மளுக்கோசரம் தான் ப்ரோ இதெல்லாம் இருக்கிறது ப்ரோ. இப்போ நம்ம வாரம் சர்ச்சுக்கு போகிறது என்ன ப்ரோ, அண்ணா முன்னாடி ட்ராமா பண்ணுறது இதெல்லாம் கரெக்டாக ப்ரோ? நீங்கள் என்ன ப்ரோ வானத்துலேருந்து இருக்குன்னு பரிசுத்தர் மாதிரியே பேசுகிறீங்க. சர்ச்சுக்கு வரவங்களாம் ஒழுங்கு நினைச்சிட்டு தெரியுங்களா? எல்லாரும் இந்த தப்பு தான் ப்ரோ பண்ணுறாங்க. திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் பாவி பண்ணிடுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து பரிசுத்தவான் மாதிரி எஸ்ஸப்பா என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு போயிடுறாங்க. எல்லாரும் இந்த தப்பு தானே ப்ரோ பண்ணுறாங்க. ஆமாம் ப்ரோ. ஆனாலும் சர்ச்சில் ஏமாற்றலாம், அண்ணாவை ஏமாற்றலாம். அண்ணா நம்மளை ஒருத்தர் பார்த்துருக்குறாரு, பரிசுத்தர் அவர் பார்க்கலாம் ப்ரோ. நம்மளுக்கோசரம் தான் கடவுள் அப்பவே நம்மளுக்கோசரம் சிலுவையில் நம்ம பாவத்துக்கோசரம் எல்லாம் மன்னிக்கப்பட்டார் ப்ரோ. நம்ம சொல்றது பக்கத்து ஏதோ ஒரு ஆசையாக தான் தோணுது ப்ரோ. இதெல்லாம் தப்பு இல்லை, பண்ணலாம் ப்ரோ. ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் ப்ரோ. ஆனால் நம்மக்குள்ளே இருக்கணும். சர்ச்சில் யாருக்கும் தெரியக்கூடாது, அண்ணாவுக்கு தெரியக்கூடாது ப்ரோ. பண்ணி ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அவ்வளோதான். இப்போ எப்படி இருக்குது ப்ரோ மைண்டு? ஆமாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணு ப்ரோ. ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. ஃப்ரீயாக இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ, அன்பிட் ப்ரோ. அன்புறா பாரு ப்ரோ, வீட்டுக்கு போயிட்டு. ஓகே ப்ரோ. என்ன பண்ணுறது, பாவம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒப்பு கொடுத்துடலாம். அடுத்த வாட்டி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அவர் என்னவோ மொபைலில் வீடியோ அனுப்புறேன்னாரு. ஒரு வாட்டி பார்க்கலாம் வீடியோ கூட. இது ஃபஸ்ட்டு டோர் சாத்திக்கலாம். யாருன்னா இருக்கிறாங்களா பார்க்கலாம். யாரும் இல்லை. வீடியோ கால் பண்ணிடலாம். செல்லக்குட்டி இப்போதான் டோர் சாத்திக்கிறோம். வீடியோ கால்லவா? சரி வீடியோ கால்லவா? இரு டோர் சாத்திட்டு வந்துடுறேன். வீடியோ கால்லவா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புத்தம் கொடு. சுமார் ஒன்றும் தப்பு இல்லை, ஒன்றும் லவ் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பரவாயில்ல. இது ஒரு நிமிஷம் டோர் சாத்திக்கலாம். கம்பளி போத்திக்கலாம். இது கம்பளி போத்தின்னு வீடியோ கால் பண்ணுறேன். சர்ச்சில் வர அண்ணா எப்போ பார்த்தாலும் ஊழியம் அனுப்பிக்கிறாரு. இதில் என்ன மஜா கிடைக்குது, இதெல்லாம் தெரியுதுல்ல அவங்களுக்கு. பாவம் பண்ணியாச்சுன்னா ஒரு திருப்தியாக இருக்குது. ஐயோ நீ தோணும் பாத்தியா?
ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். சரி, இன்ஸ்டாகிராம் பார்க்க வேண்டாம், ஃபேஸ்புக்கே பார்க்கலாம். மொபைலில் ஃபேஸ்புக்கு எந்த பொண்ணு அழகாக இருக்குது? ஸ்வேதா, மீனா, ராஜா, ஸ்வேதா. அது எனக்கு லைக் கொடுத்தா லவ் பண்ணுறியா? லைக் பண்ணா பாப்பா மெசேஜ் அனுப்பிடலாம். ஓகே. ஐயோ பாவம் பண்ணிட்டேனே, என்ன பண்ணுறது, தப்பாயிடுச்சு. எவ்வளோ வாட்டி தான் இந்த டாம் ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. சர்ச்சில் பார்த்தாலும் பேச மாட்டேங்கிறாரு. ஃபோன் பண்ணலன்னா ஸ்தோத்தரிக்கிறப்பா ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆவியான என்ன நெருப்புங்க சுவாமி. அப்பா எந்த விளைவில் காரியங்களும் ஆண்டவரே சோர்வு எனக்கு வராதபடிக்கு ஆண்டவரே. அப்பா நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுக்காக வாஞ்சியா வாழ ஆண்டவரே. ஞானத்தை தாங்க ஆண்டவரே, ஞானத்தை தாங்கப்பா. அப்பா உன் சித்தம் செய்ய ஆண்டவரே. அப்பா எனக்கு பெலனை தாங்க ஆண்டவரே. அப்பா எஸ்வே அப்பா எனக்கு பெலன் தாங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹலோ 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 டாம், லைனில் இருக்கீங்களா? டாம், நான் பேசுறது கேட்குதுங்களா? நான் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க, என்னை அவாய்ட் பண்ணுறீங்களா? நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா டாம்? ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல, சர்ச்சில் பார்த்தா பேசுறதில்ல, என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுறீங்க, என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்க டாம். டாம், லைனில் இருக்கீங்களா? டாம், இப்போ நீங்கள் பேசலன்னா நான் செத்துருவேன் டாம். நான் ஃபோன் கட் பண்ணிட்டு நான் செத்துருவேன். ஷி ஹலோ, அப்படியெல்லாம் பேசாத ஷி. பின்ன நான் உங்களுக்கு எவ்வளோ வாட்டி ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்லைம்மா, நான் ப்ரேயரில் இருந்தேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன், ஆண்டவருக்காக வாழலான்னு இருக்கேன். நீ ஏன் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற? ஒப்பு கொடுத்தீங்களா? நீங்கள் மாத்திரம் தான் ஒப்பு கொடுத்தீங்களா? நான் கூட தான் ஒப்பு கொடுத்துருக்குறேன். ஏன் அப்போ நான் உங்களை நேசிக்கல? நேசிக்கிறது வேறம்மா. வேதத்தை படிக்கும் போது உலகத்தை காட்டிலும் உங்கள் அப்பா அம்மாவை காட்டிலும் பிறரை காட்டிலும் என்னோட அதிகமாக நீ நேசிச்சா அது நீ எனக்கு ஓர்த்தி கிடையாதுன்னு சொல்லியிருக்குமா. அதனால எனக்கு ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத. டாம், அப்படியெல்லாம் பேசாதீங்க டாம். நீங்கள் பேசும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம வழக்கமாக வெயிட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கு வரணும். நீங்கள் வரலன்னா நான் நிஜமாக செத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் என் புறத்தை தான் பார்க்கணும். ஷி அப்படியெல்லாம் பேசாத ஷி. அப்போ வாங்க, நான் வைக்கிறேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது. இன்னைக்கு எப்படின்னா நான் செத்துறேன்னு சொல்லியாவது அவனை நான் மைக்கிடணும். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஊழியெல்லாம். அவன் பெருசாக ஊழியத்துக்கு போகிறான். என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெறும் ஊழியம். ஷி டாம், டாம், ஏன் டாம் என்னை பார்க்க வரல? இல்லைம்மா, நான் ப்ரேயரில் ஏன் டாம் தொட்ட கூட விட மாட்டேங்கிற? இல்லைம்மா, சொல்லு என்னன்னு சொல்லுமா. நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணனே டாம். என்னை மறந்துட்டியா? என் உயிர்னு சொன்னியே. இல்லைம்மா, புரிஞ்சுக்கம்மா. சொன்னா கேள், ஃபர்ஸ்ட் பேசலாம். என்ன சொல்லு? என்ன புரிஞ்சுக்கல டாம்? அப்படியெல்லாம் பேசாதீங்க டாம். இல்லைம்மா, ரோட்ல எல்லாம் பார்க்குறாங்கம்மா. பார்க்கணும், எப்படிலாம் பார்க்கணும்? லவ் பண்ணும்போது பார்த்து லவ் பண்ணுமா? இல்லை இப்படியெல்லாம் பேசாதீங்க டாம். டாம், ஷி அப்படியெல்லாம் பண்ணாத ஷி. நீங்கள் தான் அப்பான்னு எல்லாமே நினச்சிட்டேன். என்னை வச்சு நீங்கள் எப்படி முடிவு செய்யலான்னு இருக்கிறீங்க? இல்லைம்மா, ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சிருமா. நான் எப்படிமா ரெண்டு பேரும் எப்படிமா லவ் பண்ண முடியும்? உன்னை லவ் பண்ணும்போது ஆண்டவரை நேசிக்க முடிய மாட்டேங்குதுமா. உன்னை வெறுத்தாதான் ஆண்டவரை நேசிக்க முடியுது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கமா. கஷ்டமா இருக்கு டாம் பேசுறது. அவ்வளோதானா? அப்போ நான் செத்துட்டா? நீ செத்துறேன்னு சொல்லி நான் செத்துறேன். அதுக்கப்புறம் நீ என்னென்ன பண்ணிக்கோ, என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி பேசாதோ. நாக்கு அவனுக்கு 2 பேரும் சேர்ந்து முன்னே பண்ணுங்க. சின்ன 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 நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவீங்க? நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கலாம். பாத்தியா உன்னை எப்படி உருவ வைக்கிறேன் பாத்தியா? ஏய், நான் கூட தான் இருக்க போறேன். நான் எப்படி உன்னை விநாயகத்துல உருவ வைக்க பாத்தியா? உன்னை நம்ம எப்படி பண்ணிச்சு பாத்தியா? வாங்க, எனக்கு வாங்க. என்ன டைம் ஆயிடுச்சு, ஐயா இன்னும் வரல.
ஐயா ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திர பலா. எப்படிங்கிற பலா? என்ன பலா மாலையில பலமா இருக்கு? நல்லா இருக்கா ஐயா? பாட்டு பாடி பாடி தொண்டெல்லாம் கரகர கரகர ஆயிட்டு பலா. என்ன பலா மாலையில பலமா இருக்கு? ஐயா தெரியாதா உங்களுக்கு? என்ன பலா? நீங்க பாடின பாட்டு யூடியூப்ல 3.5 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு ஐயா. நான் பலா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் பாட்டு போட்டேன்னு. ஆமாங்க ஐயா. அந்த பாட்டு வந்து கோடி கோடி பேர் பார்த்து நான் இப்போ வந்தது எந்த காரில் தெரியுமா? ஆடி காரில். கோடி கோடி ஆடி கார். ஸோ நம்ம சாதாரணமாக இல்லை பலா, வர்ற நாட்களில் நம்ம இப்போ ஆடி காரில் வரலாம். பிரைவேட் செட்டில் தான் அடுத்து நாங்கள் வர போகிறது. பிரைவேட் செட்டில் தான் வரணும். ஓகேவா? சரிங்க ஐயா. சரி சூப்பர். இதுதான் பலா ஊழியம். புரியுதா? ஆமாங்க ஐயா. ஐயா ஊழியம் நான் எதுவும் நினச்சேன் ஐயா. இந்த ஏழைகளுக்கெல்லாம் சாப்பாடு போகிறது, இந்த ஊரை போய் ட்ராக்ஸ் கொடுக்கறது, அனாதி பசங்களை படிக்க வைக்கிறது, வியாதிகளை சுகமாக்குறதுன்னு நினச்சேன் ஐயா. என்ன பலா நீ அப்போ என்கிட்ட வல்லம் இல்லைன்னு நினைக்கிறேன். நீ பாக்குறியா என் வல்லமை? பாக்குறியா நீ? இல்லையா. இப்போ பார்க்க வைப்பாரு. இப்போ பார்க்க வைப்பாரு என் வல்லமை. கொஞ்சம் வாட்ச் பாரு. சப்பாத்தி போய்க்கிறானா? ஆமா ஐயா. நடக்க முடியாம இருக்குது. இப்போ பாரு முடியாம என்ன நடக்க போகுது பாரு. இப்போ என் வல்லமை டெஸ்ட் பண்ணிட்டேல. இப்போ போகும்போது பாரு எப்படி குணமாகறான். ஐயோ பாத்தியா? ஆமாய்யா. இப்போ கேட்குவான் பாரு. ஐயோ யார் இந்த அற்புதத்தை செஞ்சது? ஐயா யார் ஐயா இந்த அற்புதத்தை செஞ்சது? ஐயா யாரு? ஏய் தம்பி தம்பி, ஐயா சொல்லுங்க ஐயா. ஆயிடுச்சா? ஐயா நடக்க முடியாம இருந்துச்சு. நல்லா ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து கூட கிருபவா? ஐயா நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. உங்களுக்காக நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஐயா, செஞ்சிடறேன் ஐயா. ஒன்றும் செய்யாத. எங்க யூடியூப் சேனல் இருக்கு. சரிங்க ஐயா. அந்த யூடியூப் சேனலை சரிங்க ஐயா. லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. சரிங்க ஐயா. மறக்காம பெல் பட்டன் நமக்கு நன்றிங்க ஐயா. 3 மீட்டிங் பெண்டிங் இருக்குது. 3 மீட்டிங் பெண்டிங் இருக்குது ஐயா. டேய் போனா. ஐயா. நெக்ஸ்ட் டெட் பாடி கேரக்டர் தான் அவங்க. அப்போ ஐயா என்னதான் அந்த பையன் பெண்டிங் எடுத்து போயிட்டு இருக்கான்? பெண்டிங் இல்லையா, பெயிண்டிங் சொன்னா. சரி சரி. பாத்தியா நம்ம வல்லம் எப்படி இருக்குது? ஆமாய்யா இப்பதான் பார்த்தேன். ஊழியம். ஆமாங்கய்யா. யூடியூப்ல தான் நம்ம ஊழியமே. எப்படி ஃபாலோவர்? நீ ஃபர்ஸ்ட் ஃபாலோவர், செகண்ட் ஃபாலோவர் கெஸ்ட்லாம். சரியா? சரியா. ஸோ இப்போ நீ பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? நீங்க சொல்லுங்க என்ன இப்போ செய்யணும்? ஒரு புது ஒரு பாடல் கர்த்தர் கிருபையில கிடைச்சிருக்கு. சரியா. முந்தின பாடல் மில்லியன்ஸ், இப்போ பில்லியன்ஸ்ல போனோம். சரியா. So, அதனால கர்ப்பிணி பெண்கள், இருதய பலவீனர்கள், இந்த ஹார்ட் பேஷண்ட் யாரும் இந்த டான்ஸை பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா உங்க சாக்கு நான் பொறுப்பு இல்லை. மியூசிக் வீடியோ எடுப்பதா? நட்சு பேரு மேரி, நான் வாங்கிட்டாங்க அரபு நாட்டு சாரி. அடிக்கிறா பாட்டு. ஐயா இது ஏதோ சினிமா பாட்டு மாதிரி இருக்குது ஐயா. ஊழியத்தில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. பந்தா பண்றோமோ ஃபுல்லா பண்றோமோ அதெல்லாம் தேவையில்லை. உலகம் உடனே நம்மளை பார்க்கணும். பத்தி எப்படி விசில் பண்றது அவ்வளவுதான். இதெல்லாம் தேவை. இன்னும் எத்தனை நாளுக்கு அம்மா தாயே நான் ஊழியக்காரம்மா எனக்கு பிச்சை போடுங்கம்மா பிச்சை போடு கொட்டணும். கோடி கோடியா கொட்டணும். சரியா. கோடி கோடி கொட்டினா தான் நாங்க ஆடியில் வர முடியும். இப்போ நான் வாங்கியிருக்கேன் ஆடி, கூடிய சீட்டில் உனக்கு வாங்கி தர போறேன். சரிங்க ஐயா. சரியா? சரியா. சூப்பர். எப்படி இருக்குது ஊழியம்? குச்சிச்சா உனக்கு? குச்சிக்குதா ஐயா. இதை ஃபாலோ பண்ணு. சரிங்க ஐயா. நீ முதல் சீடா கடைசி சீட்டு நீனா சார். நாள போறேன். சரிங்க ஐயா. அண்ணனுக்கு ஒரு ஜெய் சொல்லிட்டு அண்ணாக்கே. ரொம்ப சுஸ்தாயிடுச்சு. ஆண்டை துதிச்சு ஆராதிச்சு ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்த நாள் முதலா ஏதாச்சும் செய்யணும் ஏசப்பா. ஆண்டவரே ஏதோ ஏசப்பா இந்த நாள் உங்க சமூகத்தில் வருகிறப்பா பலனே இல்லை ஆண்டவரே. பட் அப்பா உங்களை நம்பி வந்திருக்கிறப்பா. வேலை விடணும்னு ஆசை, எல்லாத்தையும் விடணும்னு ஆசை ஆண்டவரே. என்ன செய்யணும்னு தெரியலையே. ஏதோ என்னை புஷ் பண்ண மாட்டேங்குது ஏசப்பா. ஊழியத்தை இதை எப்படி செய்யணும் ஒன்றுமே புரியலையே. ஒப்பு மாத்திரம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நிஜம்ப்பா உங்க சத்தத்தை கேட்டது, உண்மைப்பா உங்க சத்தத்தை கேட்டது. என்ன செய்யணும்னு தெரியலையே.
ஏசப்பா